பலம் இருக்கும், சேனாபதிக்கு எவ்வளோ பலம் இருக்கும், அதுக்கு மேலே ராஜாவுக்கு எவ்வளோ பலம் இருக்குன்னு பெருக்கி பார்த்தா நம்மளால் கணக்கே போட முடியாதுன்னா, அதனாலே அந்த குரங்குகள்லாம் மேருமலையோ மந்திரமலையோன்னு தோணக்கூடிய சக்தி உள்ள குரங்குகள். அது குதிச்சுன்னா அதுக்கு ஆயுதம் வேண்டாம், துப்பாக்கி வேண்டாம், பானங்கள் வேண்டாம், எதுவுமே வேண்டாம். தம்ஷ்டாயுதாஷ்டே வாயில் இருக்கிற பல்லும் கையில் இருக்கிற நகம் போரும் லங்கையே கொதறி எடுத்துடும் குரங்கள். அதை வச்சுதான் யுத்தம் பண்ணியிருக்க குரங்கள். தம்ஷ்டாயுதாஷ்டே அந்த மாதிரி குரங்குகள்லாம் லங்கைக்குள்ள வந்து குதிக்கிறதுக்குள்ளே பிரதீயதாம் தாசரதாய மைதிலி ராமன் கிட்ட கொண்டு சீதையை சேத்துரோ பண்ணலான்னு சொன்னான். பிரதீயதாம் தாசரதாய மைதிலி. இந்த ஸ்லோகத்தில் தாசரதாய மைதிலின்னு வருது. சதுர்த்தியில் தாசரதையேன்னு வரணும். தாசரதி சப்தம் இகாராந்தம் ஹரிசப்தம் மாறி. அபத்தியார்த்தத்தில் தாசரதாயேன்னு வராது, சம்பந்தார்த்தத்தில் வேணால் ஒரு மீது அபத்தியார்த்தத்தில் வராது. தாசரதையேன்னு சொல்லணும். ஆனால் விபீஷணன் தாசரதாயேன்னு இலக்கணத்துக்கு மாறுதலாக சொன்னான். வால்மீகி அப்படி சொன்னாள், வியாக்கியாதாக்கள் சொன்னாள் வால்மீகி இப்படி இலக்கணத்துக்கு விரோதமாக உபயோகப்படுத்தலாமான்னாள். வால்மீகி சப்தம் இல்லை, விபீஷணன் எப்படி சொன்னானோ அப்படி இருக்கார் வால்மீகி நாள். விபீஷணன் அப்படி தான் சொன்னான். விபீஷணன் ஒண்டி இலக்கணத்துக்கு விரோதமாக பேசினான். அவன் அப்படி பேசினதுலேருந்து அவன் எவ்வளவு பரபரப்போடு இருந்திருக்கான் அப்படிங்கிறத அதை காட்டுதுன்னு சொன்னான். பரபரப்போடு இருக்கிற போது இலக்கணம் வராது இல்லை. ஒரு தமிழ் வித்தான் ஒரு ஊரில் அவர் எப்போதும் செந்தமிழ்லாம் பேசுகிற 24 மணி நேரமும். ராத்திரி 10 மணிக்கு வீட்டில் படுத்துட்டுருக்கார். திடீர்னு 12 மணிக்கு கண்ணை வச்சு பார்த்தா வீடே தீப்பிடிச்சுன்னு எரியுது. அவர் என்ன பண்ணுவார், வாசல் வந்து ஓஹோ நண்பர்கள் என் இல்லம் தீப்பிடித்து எரிகிறது இப்படியா சொல்லிட்டு இருப்பார். வாசல் வந்து அலறுவர், எங்கள் வீட்டில் ஜலம் பிடிச்சுன்னு எரிகிறது, எல்லாரும் நெருப்பா குட்டியானுங்கன்னு கத்துவார். பரபரப்பில் வர்ற போது இலக்கணம் வாங்க இருக்கும். இலக்கண விரோதமாக பேசினதுலேருந்து எவ்வளோ பரபரப்பாக பேசுகிறான்னு காண்பிக்கிறதாம். பிரதீயதாம் தாசரதாய மைதிலி. அது இப்படி பேச ஆரம்பித்த உடனே பரம கோபத்தோடு இந்திரஜித்தை எழுந்தினான். சித்தப்பான் நான் எங்களெல்லாம் பரம் பயமுறுத்துறதுக்குன்னே நீ பேசுறியா? நான் எப்பேற்பட்டவன் தெரியுமா? இந்திரன் ஐராவதத்திலேருந்து கீழே தள்ளினவன், ஐராவதத்துடைய 4 காலை பிடிச்சி தலைக்கு மேலே சுற்றி தூக்கி எறினவன், அப்பேற்பட்ட பலம் உள்ளவன். எங்களெல்லாம் பயமுறுத்துறதுக்கு நீ பேசுறியா அப்படி ஆரம்பித்தான். விபீஷணன் என்ன பண்ணான், இந்திரஜித்துக்கு நேரடியாக பதில் சொல்லாமல் அந்த சதஸில் இருக்கிறவாள் பார்த்து சொன்னான், தேசத்துக்கு ஒரு ராஜாங்கத்துக்கு ஒரு தேசத்துக்கு போராத காலம் எப்போ ஆரம்பிக்கும் தெரியுமா? இந்திரஜித் மாதிரி காமக்ரோதங்களில் இடம் உள்ள யௌவனத்தில் உள்ள அவள்லாம் என்றைய தினம் மந்திரி சபைக்கு வராளோ அன்றைய சமய தேசத்துக்கு போராத காலம் சொன்னாலும். காமக்ரோதங்களும் தனிப்பட்ட தேசங்களும் உள்ள யௌவன காலம் இருக்கே, அந்த யௌவன காலம் உள்ளவாள் மந்திரி சபையில் எப்போ சீட்டு பிடிக்கிறாளோ அது தேசத்துக்கு போராத காலம். ஒன்ன மாதிரி உள்ளவாளை மந்திரி சபையில் சேர்த்துருக்காரன் எங்கள் அண்ணா, அதுவே தேசத்துக்கு போராத காலம் சொல்லிட்டு அங்க இருக்கிறவளை பார்த்து சொன்னான், அனந்த போகேன சஹஸ்ரமூர்த்ரா நாகேன பீமேன மகாபிஷேணா பலாத் பரிக்ஷிப்தமிமம் பவந்தா ராஜானமுட்சிப்ய விமோசயந்து. எங்க அண்ணாவுக்கு எதை பேசினா திருப்தி ஹிதம், எதை பேசினா திருப்தி அடையலாம், எதை பேசினா அவனை சந்தோஷப்படுத்த முடியும், எதை பேசினா நமக்கு லாபம்னு அந்த மாதிரி யோதம் பண்ணாமல் எது பேசினா அவனுக்கு சேமமோ, எந்த மாதிரி தர்மத்தை அவன் அனுஷ்டானம் பண்ணுமோ அதை நீங்கள்லாம் தைரியமாக எடுத்து எங்கள் அண்ணாவுக்கு சொல்லணும். எங்கள் அண்ணா எப்படி இருக்கான் தெரியுமா? அனந்த போகேன சஹஸ்ரமூர்த்ரா நாகேன பீமேன மகாபிஷேணா. கோபப்படைஞ்ச 5 தலை சர்ப்பம் ஒருத்தனை உள்ளங்காலேருந்து உச்சந்தலை வரை சுற்றி நிறுத்தினான். அவன் எப்பேற்பட்ட ஆபத்தில் இருப்பனோ அந்த மாதிரி மகதாபத்தில் எங்க அண்ணா இருக்கான். பலாத் பரிக்ஷிப்தமிமம் பவந்தா ராஜானமுட்சிப்ய விமோசயந்து. அவன் எப்படியாவது நீங்கள்லாம் சேர்ந்து காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணணும். பொதுவாக மந்திரிகளெல்லாம் பார்த்து அலறினான். எப்படி காப்பாற்றுறது தெரியுமாங்கன்னா ஆகேஷ கிரகணம்னு ஒன்று ஃபர்ஸ்ட் எய்டு சொல்லியிருப்பானுங்கோ. அந்த ஃபர்ஸ்ட் எய்டெல்லாம் ரிஷிகளும் நிறையா சொல்லியிருக்காள். ஒருத்தன் யாராவது நான் தாபத்தால் நான் சரீரத்தை விட்டுற போலேன்னு பிராணன் விட்டுற போலேன்னு சொன்னாலும் வச்சுக்கோ, என்னவோப்பா இது அவ்வளோ நல்லது இல்லை யோதனை பண்ணிக்கோ சொல்லிட்டு போயிடக்கூடாது. என்ன காரணம், எதனாலடா அப்படி விபரீதமாக அவனுக்கு தோன்றது, என்ன பண்ணும் சொல்லு, என்னால் முடிஞ்சால் அந்த துக்கத்தை போக்குறேன்,
சமாதானம் பண்ணி பார்க்கணும், இல்லை போலீஸை கொண்டு போய் சொல்லி பயமுறுத்தி பார்க்கணும், பல பிரகாரமாக அவனை தடுத்து பார்க்கணும். எல்லாத்தையும் மீறி அவன் நதியில் போய் குதிச்சுட்டான்னு வச்சுக்கோ, அப்பவும் தலையில் எடுத்துன்னு விட்டுடக்கூடாது. அப்பவும் காப்பாற்ற சொல்லியிருக்காள். நதியில் குதித்ததுக்கப்புறம் காப்பாற்ற முயற்சி பண்ணணும். ஆனால் இப்போ எப்படி காப்பாற்றணும்னா தலையில் இருக்கிற குடுமியை பிடிச்சி தூக்கணும். ஆகேஷ கிரகணம் வேறு இருக்கு. ஏன் தெரியுமோ, தலையில் இருக்கிற குடியை பிடிச்சி தூக்கினா முடிஞ்சால் தூக்கலாம், இல்லைன்னா நீ உண்டு போயிட்டு வாடாலும் விட்டுட்டு வந்துடலாம். இல்லை கையை காலை பிடிச்சி தூக்க போகிறோம்னு வச்சுக்கோ, நம்மையும் இறுக்கி கட்டிட்டு அவன் நம்மையும் வைகுண்டத்துக்கு கூட வச்சுன்னு போயிடுவான். பல பேர் அப்படி தான் போவாள். இல்லை ஜலத்தில் காப்பாற்ற பெருமையில் போய் பல இறுக்கி இவரை கட்டி விடுவாள். இவனால் ஒன்றும் பண்ண முடியாது, அவர் 2 பேரும் சேர்ந்து போயிடுவாள். அந்த காலத்தில் அங்கங்களை பிடிச்சி தூக்கப்படாது, தலையில் இருக்கிற கேசத்தை பிடிச்சி தூக்க சொல்லியிருக்கா. அந்த நாளில் குடுமி உள்ள காலம், ரிஷியில் இருக்கிற காலம். இந்த காலத்தில் இப்படி தூக்கிறது எனக்கு தெரியாது. ஆகேஷ கிரகணம் சொல்லுவாள் ரிஷிகள் அந்த நாளில் சொல்லும் போது. அது மாதிரி எங்கள் அண்ணாவை காப்பாற்றணும், கடைசி வரை காப்பாற்றுறதுக்கு ஆகேஷ கிரகண நியாயம் சொல்லுவாள். எங்கள் அண்ணாவை அது மாதிரி காப்பாற்றணும். அண்ணா தனானி ரத்னானி விபூஷணானி வாசாம்சி திவ்யானி மணிம்ச சித்ராணி சீதாஞ்ச ராமாய நிவேத்ய தேவீம் வசேமராஜன்னிகவீதசோகா. உலகத்தில் ஒரு பழமொழி சொல்வாள், புது வெள்ளம் வந்து பழைய ஜலத்தையும் கொண்டு போயிடுத்துன்னு ஒரு பழமொழி சொல்வாள். அது மாதிரி சீதை வரவிட்டு லங்கையில் நல்ல தூக்கமே இல்லாமல் போயிடுத்து, ஆஞ்சநேயன் வரவிட்டு தூக்கமே இல்லையாமல் லங்கையில். ஏன் நாள் யாராவது தூங்க ஆரம்பித்தா ஆஞ்சநேயன் வந்து பட்டாரம் அடிக்கிற மாதிரி சொப்னம் திடுக்கிட்டு தன்னார். அதனால தான் மீதி யாருக்குமே இல்லாத ஒரு தனி விருது வால்மீகி ஆஞ்சநேயனுக்கு கொடுத்தாள். என்ன நாள்? வந்தே லங்கா பயங்கரம். இது ஆஞ்சநேயனுக்கு கொடுத்த விருது. லங்கைக்கு ஒரு விதத்தில் குரு நாள். எந்த விதத்திலே நாள்? தெரியாத உபதேசம் பண்ணுறாள் தானே குருன்னு பேர். பயம்னு ஒன்று உண்டுன்னே லங்கைக்கு முதல் உபதேசம் பண்ணவனே ஆஞ்சநேயன் தானாம். அதுவரை பயம்னு ஒன்று உண்டுன்னே தெரியாதாம் லங்கையில் இருக்கிறவாளுக்கு. எங்கே போனாலும் ஜெயிச்சுட்டே வந்திருக்காளே, பயம்னு உலகத்தில் ஒன்று உண்டு அப்படிங்கிறத காண்பித்தவனே ஆஞ்சநேயன் தான். சில ராத்துக்கு போனோம்னு வச்சுக்கோ, சில குழந்தைகள் பின்னாடியாக வந்து காலால் உதைக்கும் கிள்ளும், ஏதாவது தொந்தரவு பண்ணின்னு இருக்கும். ஏதோ பெரிய ராத்து குழந்தைய எல்லாரும் பேசாமல் போயிட்டு நான் அந்த ஜங்காலாம் ஒருத்தர் வந்தார். அவரை போய் இப்படி கிள்ளினான் அந்த குழந்தை. அவர் என்ன பண்ணார், கடற்கடன் ரேழிக்கு இதுன்னு போனார். அந்த பையலை நின்னா 2 தொடையும் பிடிச்சி இறுக்கி கிள்ளினார். அதுலேருந்து அந்த பையன் கிள்ளதையே விட்டுட்டான். ஏன் தெரியுமோ, கிள்ளினா வலிக்கும்னு அன்றைக்கி தான் அந்த பயலுக்கே தெரிஞ்சது. இல்லை கிள்ளினா வெள்ளை மாதிரி இருக்காக்கும்னு நினச்சிருந்தான். அது மாதிரி பயம்னு ஒன்று உண்டுன்னு தெரிஞ்சாலே பயத்தை பற்றி புரிஞ்சிக்க முடியும். பயம்னு ஒன்று உண்டுன்னே முதல் உபதேசம் பண்ணுவோன்னு ஆஞ்சநேயன் தானாம். வீடன் சொன்னான், ஆஞ்சநேயன் வரவிட்டு லங்கையில் நல்ல தூக்கமே இல்லாமல் போயிடுதே. அண்ணாநாள் நீங்கள் திக்விஜயம் பண்ணி சொர்ணமும் பட்டும் பீதாம்பரமும் நவரத்னமும் அள்ளி மலையாக கொழுந்திருக்கீள். அதில் ஒரு பகுதியை கொண்டு போய் ராமன்கிட்ட கொடுத்து சீதையும் கொண்டு போய் சேர்த்து ராமனோட சேகம் பண்ணிண்டு க்ஷேமமாக அற்பம் பண்ணா ராஜாக்கள் தனக்கு சமானமான பலம் உள்ளவாளோடு சேகம் வச்சுடுவாள், எதிர்க்க முடியாத ராஜாக்களோடு. அது மாதிரி சேகம் பண்ணிண்டு க்ஷேமமாக இருந்துருவோம் பண்ணான்னு சொல்லி தன் பேச்சை கொண்டு வந்து முடித்தான் விபீஷணன். சுனிவிஷ்டம் ஹிதம் வாக்கியம் உக்தவந்தம் விபீஷணம் அப்ரவீத் பருஷம் வாக்கியம் ராவண காலச்சோதிதா வசேத் சஹசபத்ரேன க்ருத்தேனாஷீபிஷேன வா நது மித்ர பிரவாதேன संवसेत् शत्रुसेविना जानामि शीलं ज्ञातीनां सर्वलोकेषु राक्षसा हृष्यन्ति व्यसने शेते ज्ञातीनां ज्ञातयः सदा श्रूयन्ते हस्तिभिर्गीताः शोकाः पद्मवने क्वचित् पाशहस्तान् नरान् दृष्ट्वा शृणुतान् गदतो मम नाग्नन्नान्यानि शस्त्राणि ननः पाशा भजावः घोराशास्त्रप्रयुक्तास्तु ज्ञातयो नो भजावः विद्यते घोषु सम्पन्नं विद्यते ज्ञातितो भयम्.
எது ஹிதமோ, எது கட்டாயம் அனுவர்த்திக்கணுமோ, எது க்ஷேமத்தை கொடுக்கக்கூடியதோ அந்த தர்மங்களை தைரியமாக சொன்னான் ராவணன். ஆனால் அவனை தூக்கி எறிகிற மாதிரி, நெருப்பு பயில கைக்கிறா மாதிரி ராவணன் பதில் சொன்னாராம். இதன் சொன்னவனா அப்படி பேசுவாளான்னு என்ன பண்ண முடியும்? ராவண கால சோதிதா, யமன் பாஜகாயத்தை கழுத்தில் போட்டானே, அவன் பேசாமல் என்னமா இருக்க முடியும்? ராவண கால சோதிதா வசேத் சஹசபத்ரேனா க்ருத்தேனாஷி விஷேணவா நது மித்ர பிரவாதேனா சம்பசேத் சத்ரு சேவினா ஜானாமி ஷீலம் க்யாதி பதுஷலார்மிச்சாரம் சுநிவிஷ்டம் ஹிதம் வாக்கியம் உக்தவந்தம் விபீஷணம் அப்ரவீத் பருஷம் வாக்கியம் ராவண கால சோதிதா. விபீஷண பார்த்து சொன்னான். விபீஷணால் கோபமடைஞ்ச 5 தலை சர்ப்பத்தை பக்கத்தில் போட்டுன்னு படுத்துனவன் படித்தாலும் படிக்கலாம், ஒன்ன மாதிரி உள்ளவனை பக்கத்தில் வச்சுருக்கவன் வாழ முடியாதுரா. வசேத் சஹசபத்ரேனா க்ருத்தேனாஷி விஷேணவா நது மித்ர பிரவாதேனே சம்பசேத் சத்ரு சேவினா. கூட இருந்துட்டு எதிர் பக்கத்தை பற்றி பேசணுன்னு இருக்கானே, அவனை பக்கத்தில் வச்சுன்னு வாழ முடியாது. சம்பசேத் சத்ரு சேவினா ஜானாமி ஷீலம் க்யாதீனாம் சர்வலோகேஷு ராட்சசா. விபீஷணால் இது உலகத்தில் இயற்கைடா, ஞாதியுடைய இயற்கையான குணம். பங்காளி காய்ச்சல்ங்கிற மாதிரி அது மாதிரி ஜானாமி ஷீலம் க்யாதீனாம் சர்வலோகேஷு ராட்சசா ஹ்ருஷ்யந்தி வியசனே ஸ்வேதே ஞாதீனாம் ஞாதய சதா. பங்காளியோடைய குணண்டாது. தன்னை சேர்ந்தவனுக்கு கஷ்டம் துக்கம் ஆபத்து வந்துடுதுன்னா உள்ளூர சந்தோஷப்படுவன், ஆனந்தப்படுவன். இது ஞாதியுடைய குணண்டா. ஷூயந்தே ஹஸ்திபிர்கீதா ஷோகா பத்மவனே கொச்சிதி. அவனை ஒரு இடத்துல உட்கார சொல்லு, இல்லைன்னா எழுந்து நட போச்சு. வசேத் சஹசபத்ரேன, இந்த சூதாட்டத்தில் காய் நகர மாதிரி நகரமான். வசேத் சஹசபத்ரேனா க்ருத்தேனாஷி விஷேணவா நது மித்ர பிரவாதேனே சம்பசேத் சத்ரு சேவினா ஜானாமி ஷீலம் க்யாதீனாம் சர்வலோகேஷு ராட்சசா ஹ்ருஷ்யந்தி வியசனே ஸ்வேதே ஞாதீனாம் ஞாதய சதா. இது கூட பிறந்தவாளுடைய குணண்டா. ஷூயந்தே ஹஸ்திபிர்கீதாக ஷோகா பத்மவனே கொச்சிதி பாஷஹஸ்தான் நரான் திருஷ்ட்வா ஷுணுதான் கததோ மமா. பத்மவனத்தில் யானைகள்லாம் பேசினாண்டா. யாருக்குமே அவனவன் கூட இருக்கிறனால்தான் பயம். இது பத்மவனத்தில் யானைகள்லாம் பேசினதான். என்ன பேசினது? யானைகள் கூட்டம் கூட்டமாக தான் சஞ்சாரம் பண்ணும். பிரதானமாக முக்கியமாக ஒரு யானை போகும், அதை நம்பி 30-40 யானைகள் கூட போயின்னு இருக்கும். முக்கியமாக போகிற யானை தான் வழி நடத்திட்டு கவலையோடு அழிச்சுன்னு போகும் மீதி யானைகளை. அப்படி இருக்கிற கூட்டமாக இருக்கிற யானைகள் அந்த கூட்டத்தோடு படுத்துட்டு இருக்கிற போது பேரன் யானை தாத்தா யானைகிட்ட சொல்லித்தான். என்ன சொல்லித்தினாள்? தாத்தா தாத்தா நம்ம பிடிக்கிறவன் வந்திருக்கான்னு சொல்லித்தான். யானை பிடிக்கிறவன் வந்திருக்கான்னு சொல்லித்தான். அந்த யானை கொஞ்சம் கூட பயப்படாமல், யானை பிடிக்கிறவன் உனக்கு என்னமாடா தெரியும் அப்படின்னு கேட்டுதான். அதுக்கு அந்த பேரன் யானை சொல்லித்தான், குழி வெட்டுறான், தீ வெட்டி கொண்டு வந்திருக்கான், கயரை கொண்டு வந்திருக்கான், குழியை மூடுறதுக்குள்ள சாதனங்கள்லாம் கொண்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லித்தான். அந்த யானை கொஞ்சம் கூட பயப்படாமல், அதெல்லாம் இருக்கட்டும்டா கூட நம்படவன் வந்திருக்கானா அப்படின்னு கேட்டுதான். அந்த பேரன் யானை இல்லைன்னு தான், நீ கவலைப்படாமல் தூங்கு, நமக்கு குழி வெட்டுறதுனாலையோ மேலே மூடுறதுனாலையோ கயிறை கொண்டு வரதுனாலையோ சூரத்தினாலையோ ஈட்டினாலையோ நமக்கு பயம் இல்லையடா, நமக்கு பயம் நம்மடவன்னாலேன்னு யானை சொல்லித்தாண்டா. நாக்ஞானி சஸ்திராணி நனப்பாஷா பயாவா கோராசார்த்த பிரயுக்தாஸ்து ஞாதயோ நோ பயாவா. நமக்கு பயம் நம்மடவன்னாலேன்னு
யானை சொல்லித்தாண்டா. யானை பிடிக்கிறவன் இருக்கா பாருங்கோ, எவ்வளோ மேதாவியாக இருந்தாலும் பழகின ஒரு யானை இல்லாமல் யானை பிடிக்க முடியாது. குழியை வெட்டி கேரளாவில் கேட்டால் நிறையா சொல்வாள் யானை பிடிக்கிறத பற்றி. குழியை பெரிசாக வெட்டிருப்பான், கீழே பார்த்தா 4 காலம் ஒன்றா போகிற மாதிரி சேர்ந்துருக்கும். அப்படி அழகாக போட்டு மேலே குழி இருக்கிறது தெரியாமல் மூடியிருப்பான். பக்கத்தில் மரத்தில் ஒரு யானையை கட்டியிருப்பான். யானைகளுக்கு இந்த உடம்பை செரிஞ்சிக்கிறதுல ரொம்ப ருசி உண்டு. அது மாதிரி புதுசாக வர்ற யானை இந்த பழைய யானையை பார்த்த உடனே உடம்பை செரிஞ்சிக்கிறதுன்னு ஓடி வரும். ஒன்றுக்கு ஒன்று இப்படி உரசிக்கிற மாதிரி உரசிண்டு இந்த பழையின யானைக்கு குழி இருக்கிற இடம் தெரியும். அதை இப்படி திரும்பி எப்படி திரும்பினா யானை குழியில் விழுமோ அப்படி திரும்பி அந்த யானையை குழியில் தள்ளி விட்டுடும். குழியில் தள்ளி விட்டால் 3 நாள் 4 நாள் அலரும். மேலே தீவட்டி சூலம் என்னத்தெல்லாம் போட்டு ஹிம்சிப்பான். அதால் தாக்கு பிடிக்கிற முடி அலைஞ்சு வளரி பார்க்கும். தன்னார முடியலைங்கிற நிலைக்கு வந்தவுடனே தந்தத்தை மண்ணில் குத்திண்டு துதிக்கையை தூக்கின்னு ஹோன்னு அலரும். அப்படி அலறிவிட்டா உன்னை சரணம் அடைஞ்சுட்டேன்னு விட்டுடுன்னு அர்த்தம். அது மாதிரி சொல்கிறதுக்கு 5 நிமிஷம் முன்னாடி கையில் கிடச்சா சட்னியாக பண்ணிடும். அந்த வார்த்தை சொன்ன உடனே கையில் இருக்கிற சூலத்தெல்லாம் போட்டுட்டு குழியில் இறங்கிடுவான். அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ணாதது அவனே. அந்த சத்தியத்தை அந்த வார்த்தைக்கு கட்டுப்பட்டால் இன்னும் யானைகள் மரம் வைத்து மன்னாடின்னு இருக்கு. இல்லை, சத்தியங்கள் மிருகத்தில் மக்கொண்டு உண்டு, மனுஷன்கிட்டான் கிடையாது. நேற்று கொண்டு சொல்லுவான், இன்றைக்கி ஒன்று சொல்லுவான். ஏண்டா அப்படின்னா அப்படி தான் பண்ணுவோம், ஒரு நாள் என்னடா முடியுமன். நாம் வேணால் 3 நிமிஷத்துக்கு கூட மாற்றிட்டு இருப்போம். அந்த ஒரு வார்த்தையை கட்டுப்பட்டால் இன்னும் மன்னாடின்னு இருக்க யானைகள்லாம் மெதுவாக அந்த யானையை குழியிலேருந்து வெளியேற்றுவான். வெளியேற்றி புண்ணுக்கெல்லாம் மருந்து போட்டு கட்டி எல்லாம் பண்ணிட்டா அப்புறம் என்ன பண்ண தெரியுமோ, அந்த காரியத்தை இந்த யானை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. கோராச எதிராது 10-15 நாள் முன்னாடி நமக்கு இப்படி தானே இருந்தது. அது மாதிரி தானே அந்த யானைக்கு இருக்கும்போது எண்ணமே போயிடும். ஏன்னாள் கோராஸ்வார்த்த பிரயுக்தாஸ்து, புதுவிதமான ஆகாரம் காட்டுறானோ, வெல்லம் கொடுக்குறான், சக்கரை பொங்கல் தயிர் சாதம் கொடுக்குறான், புதுவிதமான ஆகாரங்கள் கொடுத்து பழக்கிறானே. அதனால அது என்ன ஆகும், அந்த அதுக்கு ஆசைப்பட்டு அந்த காரியத்தை இந்த யானை ஆரம்பிச்சிருவான். ஏறாது 10-15 நாள் முன்னாடி நமக்கு இப்படி தானே இருந்தது, அப்படி தானே அந்த யானைக்கு இருக்குங்கிற எண்ணமே போயிடும். இது ஜீவனுடைய சுபாவம். அது கோராசார்த்த பிரயுக்த. ரயிலில் பார்த்தேன்னா தெரியும், ரயிலில் போகிறபோது கீழே ஒரே கூட்டமாக இருக்கும். யாராவது பாட்டியம்மா பெட்டியை பெட்டி வச்சுட்டு ஒருவள் ஒரு பையன் நம்ம போய் அடுத்த பெட்டியை பார்க்க இங்கேயே இந்த மாதிரி ஆடுறேன் அப்படின்னு அலறுவோம். 10 பேர் இருந்தால் யாராவது ஒருத்தர் நல்லவனாக இருக்க மாட்டானா, கதவை திறந்து கொஞ்சம் கொட்டி காட்டுட்டாங்களே ரயில் கிளம்ப போகிறதுன்னு. சரின்னு அவளை ரயிலில் ஏற்றுட்டா அதுக்கப்புறம் அந்த கம்பார்ட்மெண்ட்டை சம்பந்தம் நாம் கவலைப்பட வேண்டாம். அவள் என்ன பண்ணுறது, அந்த கழுவி அந்த வாசப்படிட்டே அவள் உட்காந்துருவாள். அடுத்த ஸ்டேஷனில் இவ்வளோ மாதிரி யாராவது வருவாளே அந்த போய் அடுத்த ஸ்டேஷன் கம்பார்ட்மெண்ட்டை பார்த்து இங்கே வேலை அந்த வேலையை ஆரம்பிச்சுடுவாள். ஏதாவது போன ஸ்டேஷனில் இப்படி தானே இருந்தது, அது மாதிரி தானே அவளுக்கு இருக்கும்போது அந்த எண்ணமே போயிடும். கோராசார்த்த பிரயுக்தாஸ்து. அதுவே வேண்டாம். சில பேர் ஆஃபீஸில் என்ன பண்ண தெரியுமோ, கிளர்க்காக இருப்பான். மேலே இருக்கிற மேனேஜர் 7 மணி வரை வேலை செஞ்சுட்டு இருப்பார். 3 இருப்பான். இவரை கிளம்ப மாட்டேங்கிறார், நம்மளால் கிளம்ப முடியல, இப்போ கிளம்பக்கூடாதா அப்படின்னு 3 ஆத்திரப்பட்டு இருப்பான். அப்படியே வேலை செய்கிறான்னு இவன் ப்ரமோஷன் ஆகி அந்த இடத்துக்கு வந்துட்டான்னு வச்சுக்கோ, இவன் 7 மணி வரை உட்காந்துருப்பான். கோராசார்த்த பிரயுக்தா. ஏன்னா அது நாம் இருக்கிற போது மனோவர்த்தம் அது மாதிரி தானே நமக்கு கீழே இருக்கிறவனுக்கு இருக்கும்ல அந்த எண்ணமே போயிடும். கோரா அந்த இடத்துக்கு வந்துட்டா அந்த குணம் தானே வந்துடும். கோராசார்த்த பிரயுக் சிந்திக்கிற சக்தியே போயிடும். கோராசார்த்த பிரயுக்தாஸ்து ஞாதயோ நோ பயாவா. கரெக்ட் தானே? கோராசார்த்த பிரயுக்தாஸ்து ஞாதயோ நோ பயாவா. நம்மட வந்தாலே சொல்லித்தாண்டா, ரிஷியில் ஒரு வாக்கியம் சொல்லியிருக்காண்டா விபீஷணாள். என்ன நாள் ஒவ்வொருத்தர்கிட்ட ஒன்று இருக்காம். வித்யதே கோஷ சம்பன்னம் வித்யதே பிராமணே தமஹா வித்யதே ஸ்ரீஷு சாபல்யம் வித்யதே ஜாதிதோ பயம் வித்யதே கோஷ சம்பன்னம். மகரிஷியில் சொல்லியிருக்காள், மனுஷனுக்கு ஆரோக்கியம்ங்கிறது பசுமாடுகள்கிட்ட தான் இருக்காம். வித்யதே கோஷ சம்பன்னம். மனுஷனுக்கு ஆரோக்கியம் பசுமாடுகள்லேருந்து தான். மனுஸ்மிருதிலேருந்து ஆரம்பித்து ராவனுடைய வாக்கியம் வரை இதுக்கு ஆதாரம் கிடைக்கிறது. அது மூச்சு விடுற காற்று சுவாசிச்சாலே க்ஷயரோகம் வராதுங்கிறாள். அப்படி கோமூத்திரம் ஓடின இடம் இருக்கு பாருங்க, அங்கே விளைஞ்ச கரியாய்கள் சாப்பிட்டா க்ஷயரோகம் வராதுங்கிறான் ஆயுர்வேதத்தில்.
அந்த கோமயம் கோமூத்திரமும் இப்போ இயற்கை வீரம்னு மறுபடியும் திரும்புகிறான். கோமூத்திரம் கோமயமே பெரிய இருவா சொல்லப்பட்டது. அதனுடைய பசும்பால் தயிர்கள் ஆகாரங்கள் இவன் சொன்னாங்க. இதில் நீதில் சபாஜிதா வஸ்திரவதா மிஷ்டாஷா கோமதாஜிதா இன்னென்னது இன்னென்னால ஜெயிக்கப்படுறதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. சபாஜிதா வஸ்திரவதா நன்னா பொன்னாடையெல்லாம் போத்துட்டு நல்ல வஸ்திரங்கள் தெரிச்சுட்டு அலங்காரம் வேண்டா அத்தனை பேருடைய பார்வையும் அவாட்டும் வந்துடுவாங்க. அவர் யாரும் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. சபாஜிதா வஸ்திரவதா மிஷ்டாஷா கோமதாஜிதா நல்லா நாக்குக்கு ருச்சியாக ஆரோக்கியத்தோடு சாப்பிடணும்னு எண்ணம் இருந்தால் கொல்லையில் பசுமாடு இருக்கணும் சொன்னான். மிஷ்டாஷா கோமதாஜிதா. அதே மாதிரி அத்வாஜிதோயானவதா மார்க்கத்தை பற்றி கவலைப்படாமல் இருக்கணும்னா கையில் வசதி இருக்கணும். கார் இருக்கணும். கார் இருந்து கதை முடிஞ்சோன்னா லக்னோ கிளம்புனா கிளம்பி போயிடலாம். அத்வாஜிதோ யானவதா அப்படின்னு சொல்லணும் தான். கடைசியில் முடிக்கிற போது சர்வம் ஷீலவதாஜிதம் அவ்வளவையும் நல்ல குணமுள்ளவன் ஜெயிக்க முடியும். உலகத்தை முழுக்க ஜெயிக்கணும்னா நல்ல குணமுள்ளவன் ஜெயிக்க முடியும் சொன்னான். அது மாதிரி வித்யதே கோஷம்பன்னம் பசுமாடுகிட்டேந்து ஆரோக்கியங்கிறது இயற்கையாகவே இருக்காம். வித்யதே கோஷம்பன்னம் வித்யதே பிராமணேதமா அது மாதிரி பிராமணாட்டு அடக்கம்ங்கிறது இயற்கையாகவே இருக்காம். வித்யதே பிராமணேதமா அடக்கம்ங்கிறது பிராமணாட்டு இயற்கையாகவே இருக்குன்னு சொல்லான் ராவணன். நாம் எல்லாத்தையும் விட்டுட்டோம். இன்னும் சொல்ல போனால் பிராமண ஜாதி கெட்ட மாதிரி மீதி எந்த ஜாதியும் கிடையாது. இன்னைக்கு தீர்மானம் சபதம் பண்ணி சொல்லலாம். அந்த அளவுக்கு கெட்டு போன ஒரு ஜாதி ஒன்றுனா பிராமண ஜாதி தான் இன்னைக்கு. ஆனாலும் லோகத்தில் என்ன அதிசயம் தெரியுமோ, இவ்வளவு கெட்டு போனாலும் இன்னைக்கும் யாராவது பிராமண குழந்தைகள் ஏதாவது தவறு பண்ணினா மீதி ஜாதிக்காராள்னு சொல்லுவாள் தெரியுமோ. டா பாப்பானா இருந்து இப்படி பண்ணுறியடா தம்பிங்கிறானே. இவ்வளவு கெட்டு போனதுக்கு அப்புறமும் பாப்பானா இருந்து இப்படி பண்ணுறியடா அது என்ன அர்த்தம்? பிராமணன் தப்பு பண்ண மாட்டான் அப்படிங்கிற எண்ணம் ஹதயத்தில் இன்னும் இருக்குன்னு அர்த்தம். எவ்வளோ கீழே இறங்கினாலும் அந்த சிலை கிடச்சிட்டு பாருங்களே. அப்படி அந்த அளவுக்கு பெரியவாள்லாம் அழகாக நடந்துட்டு போயிருக்காள். நம்ம எவ்வளோ வீணானாலும் அந்த பேர் நல்ல பேராக இருக்க முடியாது. மகான்கள் பண்ணிட்டு போயிருக்காள் நமக்கு. வித்யதை பிராமணே இதுமகா அடக்கம் இயற்கையாகவே பிராமணன்கிட்ட இருக்கான். வித்யதே பிராமணேதமஹா வித்யதே ஸ்ரீஷு சாபல்யம் ஸ்ரீகள்கிட்ட சபல குணம்ங்கிறது ஸ்ரீகள்கிட்ட இயற்கையாகவே இருக்கான். வித்யதே ஸ்ரீஷு சாபல்யம் சபல குணம்னா என்ன? ஒரு முடிவுக்கு வராத குணம் அர்த்தம். ஒரு முடிவுக்கு வராத தீர்மானமாக ஒரு முடிவை ஏற்றுக்காத குணம் இருக்கு பாருங்க, அது ஸ்ரீகள்கிட்ட இயற்கையாகவே இருக்காம். நான் சொல்ல ராவணன் சொல்கிறான் வித்யதே ஸ்ரீஷு சாபல்யம். வாஸ்தவமான விஷயம் இது. கிராமங்களில் பார்த்தீங்கன்னா சில வியாபாரிகள் பாட்டிமா கூப்பிட்டா வரமாட்டான். வெத்தலை வியாபாரிகள் நீ வாங்கி கிச்சப்பா பாட்டின்னு போடணும். ஏதோ 25 வெத்தலை வாங்குறதுக்கு கையில் வாங்கி வச்சுட்டு அதில் அழுகல் எடுக்கிறேன் காம்பில் அதை எடுக்கிறேன்னு ஆரம்பிச்சு அவன் அடுத்த வியாபாரி ஒருத்தருக்குள்ள கிராமத்தையே வித்துட்டு போடணும் பரப்பல். நீ வாங்கவே வேண்டாம் பாட்டி வெத்தலை கொடுத்தாலும் கொடுக்க மாட்டாள். 6 மணி மேலே கெடுத்துருவேன். அதனால் சில பாட்டியம்மா கூப்பிட்டா சில பேர் வியாபாரிகள் வரவே மாட்டான். ஒரு முடிவுக்கு சீக்கிரமாக வராத தன்மை ஸ்திரீகளுக்கு இயற்கையாகவே உண்டு. புரிய முடியாது சொல்கிறாருந்தா தீபாவளி போது கடைக்கு அழிச்சுன்னு போகிறது, உனக்கு என்ன புடவை வேணுமோ எடுத்துக்கோ, நான் பணம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வாசலில் உட்காந்துடுறோம். 4-5 பேராக சேர்ந்து 4-5 மணி நேரம் பரட்டி கடைசியில் அப்படி என்ன பண்ணுறது 2 புடவையும் எடுத்து வைப்பாள். நம்ம கேட்பாள் இது தேவையா இது தேவையா. நம்ம சொன்ன நானாடியை கட்டிக்க போகிறேன் நீ தானே கட்டிக்க போகிறேன், உனக்கு எது தேவையோ எடுத்து சொல்லிடுவோம். சரின்னு ஏதோ ஒரு புடவையை செலக்ட் பண்ணி ஆற்று கொண்டு வந்துடுவேன். தீபாவளி அன்றைக்கி எண்ணெய் தேய்ச்சி ஸ்நானம் பண்ணி அந்த புடவையை கட்டின்னு நமஸ்காரம் பண்ணும்போது புடவை திருப்தியாக இருக்கான்னு கேட்டால் என்ன சொல்லிடுவோம், பேசாமல் அந்த ஷேப்பு கட்ட புடவை எடுத்து வந்துருக்காம்னா வித்யதே ஸ்ரீஷு சாபல்யம் வித்யா இல்லையா. அவளை குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. 25 வருஷம் கொடுத்துரம் பண்ணுறான். என்ன கேள்வி கேட்டால் என்ன பதில் வரும் தெரிய வேண்டாமா. வித்யதே ஸ்ரீஷு சாபல்யம் வித்யதே ஞாதிதோ பயம் முடிவுக்கு வராத குணம் ஸ்திரீகள்கிட்ட இயற்கையாகவே இருக்காம். அது மாதிரி வித்யதே ஞாதிதோ பயம் ஞாதிகள்கிட்ட பயம்ங்கிறது இயற்கையாகவே இருக்கடா விபீஷணா. அந்நேவம் விதம் பூயாது வேற யாராவது இது மாதிரி பேசியிருந்தா சுட்டு தள்ளிருப்பேன். தோந்துதி குலபாம்சனம் ஒன்று சுட்டு தள்ளண்டா. ராமச்சரித மானசில் காலால் உதச்சி வாசப்படி வரை தூக்கியிருந்தானாம். அப்படி சொன்னார் ராமச்சரித மானசில் சொல்லும் போது
தர்மோபதேசம் பண்ற விபீஷணன் அவன் பார்த்தான். இங்கே சொன்னா இந்த தர்மம் எடுபடாதுன்னு தெரிஞ்சு அங்கே இருந்தபடி அந்தரிக்ஷகத ஸ்ரீமானே சதுர்பி சஹராட்சசை 18 செல்லிக்கலை, புத்திராட்டு செல்லிக்கலை, பந்துக்கள்ட்டு செல்லிக்கலை, வேற மாத்து வஸ்திரம் எடுத்துக்கலை, அப்படியே கிளம்பினானாம். அந்தரிக்ஷகத ஸ்ரீமான் ஆகாசத்து போயிருந்தான். அவன் கூப்பிடாமலே 4 பேர் கிளம்பி போனாலாம் விபீஷணனோட. அது பார்க்குற போது எப்படி இருக்குன்னாள், பகவான் அண்டனம்ங்கிற எண்ணம் வந்த உடனே தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் 4மே வந்து விபீஷணன் அன்றதோ அப்படின்னு தோன்றதான். அங்கே இருந்தபடி சொன்னான், அண்ணான் நான் எவ்வளோ முயற்சி பார்த்தேன், உங்களை ரட்சிக்க முடியலை, எப்படியாவது உங்களை நீங்கள் ரட்சிச்சுங்கோ, முடிஞ்சால் எங்கேயும் ரட்சிங்கோன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி ராமாதிகள் இருக்காளே சமுத்திரத்தினுடைய இக்கரையில் அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தான். எதிர்த்தரப்புலேருந்து ஒரு ராட்சதன் கையில் கதையை உண்டு எடுத்துட்டு இருக்கான். அங்கேருந்து வராந்தோடனே இங்கே இருக்கிற சின்ன சின்ன குரங்கள்லாம் கல் மண்ணெல்லாம் தூக்கி எறிஞ்சு எதிர்க்க ஆரம்பிச்சது. விபீஷணன் அதை பற்றிலாம் கவலைப்படாமல் அங்கேருந்து இறஞ்சி சொன்னான், ராவணோ நாம துர்வர்த்தா ராட்சசோ ராட்சசேஸ்வரா தஸ்யாஹ மனுஜோ ப்ராதா விபீஷண இதி ஸ்ருதः தேன சீதா ஜனஸ்தானாதி. ராவணன் பேரு ராட்சத வர்க்கத்தில் பிறந்தவன். சில பேர் தப்பான வர்க்கத்தில் பிறந்திருப்பாள். கூட இருக்கிறவாள் 10 பேர் நல்லவாளாக இருந்தால் அவனை திருத்த முடியும். அது மாதிரியாவது உண்டோன்னா ராட்சசேஸ்வரா, அவனை கூட இருக்கிறவாளும் அது மாதிரி குணமுள்ளவாள். நான் உனக்கு தம்பியாக போயிட்டேன், அண்ணாவாக இருந்தால் திருத்த முடியும், அதனால் தம்பியாக போயிட்டேன், எல்லாரும் ஒன்றும் பண்ண முடியலை சொல்லிட்டு அதை அப்படியே நிறுத்திட்டு ஒரு விஷயம் ஆரம்பித்தான். அதனால்தான் ராமன் தத்தமஸ்ய அபயம் புரா விபீஷனுக்கு